வணக்கம். இன்னைக்கு சாயந்தரம் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிபிஐ இருக்கு, ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு 10 நிமிஷத்துலேயே 6 மணிக்கு இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் 6:10க்கு ஃபெட் சேர்மேனுடைய ஸ்பீச் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பீச். ஸோ 6 to 6:20 பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் மூவ்ஸ் அப்படிங்கிறது இருக்க சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து டாலர் இண்டெக்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம டாலர் இண்டெக்ஸ் சார்ட் பார்க்கும்போது அதை பற்றி பேசுவோம். ஸோ அதனால ஒரு ஃப்ளாஷஸ்லாம் வரும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிஃபோர் தட் என்ட்ரி போக முடிந்தால் உள்ளே போயிட்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இல்லை இந்த இடத்துல எனக்கு கிளியராக இருக்குது அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டாலர் சார்ட் பார்த்துடலாம். ஸோ டாலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ மேலே போயிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே நின்றுட்டு இருக்கு. சப்போர்ட்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. பட் ஆனால் இது வந்து ஒரு கரெக்ஷன் மோடு. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அதனால மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகலான்னா தாராளமாக போகலாம். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரெக்ஷன் மோட்ல இப்படி இருக்கிறனால இந்த சப்போர்ட் பத்தாது மார்க்கெட் ஃபுல்லாக மேலே ஏறுறதுக்கு. ஸோ கீழே வந்து நல்லா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே இருக்கிற 103 அதையும் உடைக்கிறதுக்கு பவர் கிடைக்கும். அப்போ தான் நல்ல பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது டாலர் இண்டெக்ஸில் இருக்கும். இல்லை ப்ரைஸ் வந்து இங்கே சும்மா ஒரு அப்சைட் மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இங்கேருந்து ஃபால் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா கிளியராக பிரேக் ஆகணும். ப்ளஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகணும். 99 வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நம்ம தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம். இது 96 வரைக்கும் போகும். அதையும் உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது கரெக்ஷன் முடிஞ்சு திருப்பி அதோடைய ட்ரெண்டுக்குள்ளே இறங்குறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நியூஸ் அப்போ கொஞ்சம் மேலே கீழே போய் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 64 பக்கமாக வரும்பொழுது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் இப்போ அங்கேருந்து வந்தோடனே ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 1 ஹவர் போய்க்கலாம். ஓகே. ஸோ அல்லது ஒரு 4 ஹவர் போயிடலாம் கிளியராக. இந்த 4 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு பக்காவான சேனல் மார்க்கெட்டில். ரைட். இது ஒரு பக்காவான சேனல். ஸோ இந்த சேனல்லேருந்து இப்போ வெளியில் வந்த மார்க்கெட் மேலே நமக்கு வந்து 61.5 அல்லது மேலே இதுக்கு மேலே 62.5 இது வந்து ஒரு ஜோனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதுக்குள்ள ப்ரைஸ் வந்து இப்போ கீழே இருக்கிற மார்க்கெட் மேலே போயிட்டு எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து திருப்பி கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் 56 அண்ட் 55க்குள்ள மார்க்கெட் வந்து எண்ட் அப் ஆகும். ஸோ மேலே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு மட்டும் எடுங்க. வந்து திரும்புதான்னு பார்த்துட்டு எடுங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது அடிக்க வேணாம். ஏன்னா 61.5லேருந்து 62.5 வரைக்கும் இருக்குது. ஷேடோ கூட வரலாம். ஸோ திருப்பி வந்து இந்த லோ பிரேக் ஆகும்போது கூட செல் எடுக்கலாம். அது இன்னும் பெட்டர் சாய்ஸ். மேலே போயிட்டு கீழே வந்து லோ பிரேக் ஆகும்போது அப்போ கண்டினியூட்டி அங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அது கூட நல்ல இடமா இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ இது ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. பை ஆகிற அளவு பாசிபிலிட்டி இப்போ இல்லை. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிவேவ் எதிர்பார்க்குறோம். இங்கே இப்போ மல்டி சப்போர்ட் லெவலுக்கு தான் மார்க்கெட் வந்து நிற்கிறான். ரைட். இப்போ இதில் ஹையர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். மல்டியாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் வந்து இப்போ நிற்குது. ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் தான் நமக்கு மேலே அல்லது கீழே நல்லா பிரேக் அவுட் பண்ணி இப்படி வந்தால் தான் மார்க்கெட் கீழே. மேலே பிரேக் பண்ணால் அது கண்டினியூட்டி பை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து 31.5 வரைக்கும் மினிமமாவது வரணும். அல்லது 30.5 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த சிவேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு பெரிய ரேலிக்கு போகும். பட் ரொம்ப ரேஞ்சில் இருக்கிறனால கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்டிங் வந்தால்தான் நம்ம செல் போக முடியும். இப்போவும் மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டச் பண்ணோடனே ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பை சப்போர்ட் எடுத்துருச்சா அப்படின்னா இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன், ஏபிசி கரெக்ஷன், அண்ட் தென் இங்கே ஒரு ஏபிசி கரெக்ஷன், அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இது கிட்டத்தட்ட ஒரு ஏபிசி கரெக்ஷன் ஆன மாதிரி தான்.
ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போகணுன்னா திருப்பி ஒரு ஏபிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பெருசாக அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஸோ இது அடுத்த கதை, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, 180 இன்னும் கூட ஒரு 182 வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும், மேலே போகலாம். மேலே போயிட்டு கீழே வந்தால் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் டச் பண்ணும். இங்கே கிடைத்தால் மேலே போகலாம். இது வந்து சான்ஸ் வந்து லெஸ் தான். பட் ப்ரைஸ் வந்து 200க்கு மேலே, இது வந்து 197 வரும். பட் நீங்கள் வந்து ரவுண்ட் ஃபிகராக 3200க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகுதான்னு பாருங்க. ஹோல்ட் ஆகி நின்னால் மட்டும்தான் பை. ஓகே, அப்போதான் இது ப்ராப்பர் சப்போர்ட். ஸோ இப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா சும்மா இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கிடும். ஓகே, இங்கே நமக்கு செல் கிடைத்தால் கண்டிப்பாக செல் ட்ரை பண்ணலாம். பக்கத்தில் இங்கே சப்போர்ட் வரும்போது கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், திருப்பி ப்ரைஸ் இப்படி கீழே தான் ட்ராப் ஆகும். நான் வந்து ஏற்கனவே இந்த நேற்று லைவ்ல சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் இங்கே இருக்கு, இது பிரேக் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பிரேக் ஆகலை. ஸோ அதனால இங்கே போய் சும்மா டச் பண்ணிட்டு கூட ப்ரைஸ் திருப்பி கீழே வரலாம், ஷேடோ கொடுத்துட்டு கூட கீழே வரலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்தால் நமக்கு வந்து 3170 பக்கமாக, அதாவது நான் சொல்கிறது 200க்கு மேலே நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் போய் நிற்கணும் மார்க்கெட். நல்லா போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் வேண்டாம் இந்த இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதே தான் சேம் கான்செப்ட். இங்கே வந்து நமக்கு ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். ஆனால் ஒரு பெரிய ரேலியாக நமக்கு மார்க்கெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 3280 வைக்கலாம், செகண்டாக 3350 வைக்கலாம். ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் இன்னும் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் வரல. இந்த சேனல் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதுக்கப்புறம் போய்க்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.